போலீசாரின் சுற்றிவளைப்பின் போது சிறுமியை கடத்திய பிரதான சந்தேக நபர் அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றிருந்தார். அவரை கைது செய்வதற்காக போலீசார் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். மோப்ப நாய்கள் சகிதம் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கும்புக்கெட்டே, தண்டபலகமுவ, நெரியா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று முற்பகல் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சந்தேக நபர் தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கவில்லை. அத்துடன் அந்த பகுதியின் இளைஞர்கள் சிலரும் போலீசாருடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். கிரிப்பிட்டிய கலுகல் தீகம பகுதியில் பிரதான சந்தேக நபர் குறித்த இளைஞர்களிடம் சிக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் பின்னர் வெள்ளவ போலீசார் மற்றும் குற்ற தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்துக்கு சென்று பிரதான சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். 4 வயதான பமாரா கேஷனி கடந்த 9ஆம் திகதி அதிகாலை 2 மணி அளவில் பெற்றோருடன் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் காணாமற் போயிருந்தார். சிறுமியை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டனர். 60 போலீசார் குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுத்திருந்தனர். நேற்று மாலை 4:30 மணி அளவில் குருநாகல் கும்புக்கெட்டை பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுமி பிரதேசவாசிகளால் கண்டுபிடிக்கப்பட்டார். 3 நாட்களாக காணாமற் போயிருந்த குறித்த சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபருக்கு சொந்தமானது என கூறப்படும் செங்கற்சூளையை நேற்று பிற்பகல் சிலர் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர்.